இந்த விவகாரத்தில் மாநில அரசின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஆளுநர் தடுக்க முடியாது, முடிவெடுக்காமல் நிறுத்தி வைப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது என நீதிமன்றம் கண்டித்திருந்தது. குடியரசுத் தலைவரும் மசோதாவை நிறுத்தி வைத்தால் என்னாகும், அது கிடப்பில் இருக்குமா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தனர். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு RN ரவி பாஜகவினுடைய அந்த கன்னத்தில் ஓங்கி அறைந்திருக்கிறார். இதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதாவது ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, மாநிலத்துக்கான அதிகாரம் என்ன, ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் என்ன, இதெல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது. கவர்னர்கள் அது தொடர்ந்து வருகின்ற ஆளுநர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பிச்சு கொண்டு அவர்கள் தெலுங்கானா சமயத்தில் ஆரம்பித்துக் கொண்டு பன்வாரிலால் புரோஹித் ஆனாலும் சரி, RN ரவி ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி வித்யாசாகர் ராவ் ஆனாலும் சரி, ஆரிஃப் முகமது கான் ஆனாலும் சரி, கேரளா இருந்தாரு, இவர்கள் எல்லாம் இந்த புஷிங் தி என்வெலப்னு சொல்லுவார்களே, அரசியல்ல நிச்சயமாக நம்மளுடைய செட்டப்ல நிச்சயமாக மத்தியில் எந்த கட்சி ஆளுகிறதோ அதை சார்ந்த ஆளுநர்கள் தான் இருப்பார்கள். ஓரளவுக்கு அரசியல் இருக்கத்தான் செய்யும். அரசியலை சார்ந்துதான் அவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஒரு 30 வருஷம் ஜெர்னலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு பாரபட்சமாக, இந்த அளவுக்கு ஒன் சைடடாக நடக்கின்ற, ஏறத்தாழ பாஜகவினுடைய ஒரு கிளை செயலாளராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கத்தை பிடிக்காது என்ற அளவுக்கு தூக்கி எறிந்து கொண்டு அந்த அளவுக்கு கருத்துக்களை சொல்கின்ற ஒரு நபர். இதெல்லாம் வெளியே உலகத்துக்கு ஓகே, அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது ஓகே. ஆனால் அரசியல் சாசன சட்டம் தன் மேலே சில விஷயங்களை வைக்கிறது. அந்த விஷயங்கள் தான் ஒழுங்காக செய்ய வேண்டாமா? அது ஒரு போலீஸ் ஆபீசருக்கு தெரியாதா? எக்ஸ் போலீஸ் ஆபீசருக்கு தெரியாதா? அப்ப இந்த சங்கடத்துக்கு, இன்னைக்கு இருக்கின்ற இந்த சங்கடத்துக்கு இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த 10 மசோதாவை திரும்பப்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட். அந்த எம்பாரஸ்மெண்ட்டுக்கு யாரு காரணம்? ஒரு ஃபார்மர் போலீஸ் ஆபீசர். இந்த ஃபார்மர் போலீஸ் ஆபீசர் தானுங்க இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறார்கள். பாஜக இந்த ஃபார்மர் போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையும் மாற்றி நிறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய அட்வைஸா இருக்கிறது. இப்போ இன்னைய தீர்ப்பில் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தனி உரிமை ஆளுநருக்கு கிடையாது, எய்ட் அண்ட் அட்வைஸ் அந்த அடிப்படையில் அவர் செயல்படணும் அப்படின்னு. ஆளுநர் ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கு. ஆளுநர் ரவி சுயமாக முடிவெடுக்கிறது தான் தன்னோட அதிகாரம்னு இவ்வளவு நாள் புரிஞ்சு வச்சிருந்தாரா? நிச்சயமாக அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருந்தார். அது புரிதல் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அரசியல் மட்டும்தான். இதுல இந்த அரசாங்கத்துக்கு இன்னல் கொடுக்க வேண்டும், ஏதாச்சும் ஒரு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மட்டும் செயல்பட்ட ஒரு கவர்னர். ஒரு நல்ல காரியம் கூட இவர் ஒரு முறையாக இந்த அரசாங்கத்தை பிரைஸ் பண்ணி பேசணும்டா. எல்லா கவர்னரும் எடுத்துங்க, இந்த தமிழகம் உருவான அந்த காலத்துல இருந்து, மெட்ராஸ் ஸ்டேட் இருந்த காலத்துல இருந்து இதுவரையான கவர்னர்கள், பன்வாரிலால் புரோஹித் உட்பட என்ற கவர்னர்கள் ஏதோ ஒரு இடத்துல அரசு பாராட்டி பேசியிருப்பார்கள், இல்லை என்றால் நல்ல ஒரு வார்த்தை பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு கவர்னர் மட்டும்தான், ஒரு எக்ஸ் IPS ஆபீசர், அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த எக்ஸ் IPS இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. இந்த எக்ஸ் IPS மட்டும் தான் தமிழகத்துக்கு எதிராக, தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரே ஒரு நபராக இருக்கிறார். தொடர்ந்து ஒரு இடத்துல கூட அவர் இந்த அரசாங்கத்துக்கோ இல்லை என்றால் எதிரே இருக்கின்ற அதிமுகவுக்கோ ஒருத்தருக்கும் ஒரு மரியாதையோ இல்லை என்றால் ஒரு நல்ல காரியமோ செய்யாத ஒரு நபராக இருக்கிறார். அதையெல்லாம் நாம் கலைந்து விடலாம். ஆனால் அரசியல் சாசன சட்டத்தில் அவருக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரங்கள் என்பது அவர் ஏதோ தனக்கு பீகார்ல தான் எடுத்துட்டு வந்தது அதிகாரமாக கருதி கொண்டார் என்று நான் கருதுகிறேன். எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பது நான் 1000 வாட்டி அடியிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம், அதாவது கவர்னர் காலை எழுந்தால் என்ன டீ குடிக்கலாமா, காபி குடிக்கலாமா என்று கூட அரசியல் சாசன சட்டத்தில் எழுத வேண்டும். திரு ஆர்கே, இப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்ப 10 மசோதா செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. ஏற்கனவே குடியரசுத் தலைவர்கிட்ட அது இருக்கு அப்படின்னா மீண்டும் இது எப்படி இருக்கும்? அடுத்த கட்டம் எப்படி போகும்? கொஞ்சம் சொரணை இருக்கிற ஒரு நபரா இருந்தால், IPS எக்ஸ் IPS ஆச்சு, சொரணை இருக்கிற வழி இல்லை இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை என்றால் பாஜக அரசாங்கம் இவரை திரும்ப பெற வேண்டும். இதுதான் ஒரே ஒரு வழி. இந்த எம்பாரஸ்மெண்டை போக்க ஒரே ஒரு வழி. பாஜகவை இந்த நிலைக்கு கொண்டு நிறுத்துறது RN ரவி என்பது பெருமை அவருக்கு இருக்கு. வரலாற்றில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஆளுநருக்கு அப்படிப்பட்ட ஒரு கெடுவை நிர்ணயித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உங்களுடைய பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.